துவரம் பருப்பு, முள்ளங்கி, மொச்சை முருங்காய் குழம்புங்க. அதுக்கு வந்து நான் 2 அழாக்கு மொச்சை வந்து ஊற வச்சது, அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், தண்ணிலாம் சேர்த்து 4 விசில் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், சின்ன வெங்காயம், 1/2 கிலோ முள்ளங்கி, 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன், 6லேருந்து 7 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு சேர்த்துருக்குறேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து அந்த கூழோடு சேர்த்து கொடுக்குறதுனால நிறைய இருக்குது. ஸோ இந்த அளவுகள் அதிகமாக இருந்தால் குறைச்சி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா கொழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பேனில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கொதி வந்த பிறகும் வேக வச்ச மொச்சையும் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துவரம் பருப்பு சேர்க்குறப்ப மனமும் அந்த திக்னஸும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து தாளிப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு எண்ணெய், 3 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு வந்து நான் உரிச்ச பூண்டு வந்து ஒரு 20 பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்குறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.